வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. திருவண்ணாமலையில் கொளுத்தும் வெயிலில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் காலணி இல்லாமல் நீண்ட வரிசையில் 7 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வருவதற்காக ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருவது வழக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் நேற்று இரவு முதலே பக்தர்கள் கிரிவலம் வருவதை தொடங்கிவிட்டனர். இன்று காலை 11 மணி அளவில் அந்த பௌர்ணமியானது, பங்குனி மாத பௌர்ணமியானது தொடங்குகிறது. நாளை பிற்பகல் 1 மணி வரை அந்த பௌர்ணமியானது இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காக செல்லக்கூடிய நிலையானது இருந்தது. மேலும் பார்த்தோம் என்றால் இன்று மதியம் சுமார் 2 மணி அளவில் சுமார் 100 டிகிரி வெயிலின் தாக்கமானது இருந்தது. இந்த நிலையில் அதாவது மாடவீதி பகுதியில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் அந்த நீண்ட வரிசையில் கால்களில் காலணி கூட இல்லாமல் காத்திருக்கக்கூடிய அந்த நிலையை நம்மால் பார்க்க முடிந்தது. மேலும் அவர்கள் தெரிவிக்கையில் வரக்கூடிய காலங்கள் வெயில் காலம் என்பதால் இனி வரும் காலங்களில் பக்தர்கள் தங்கி சாமி தரிசனம் செய்வதற்கு அந்த தங்கும் அறையானது ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் சிறுவர்கள், முதியவர்கள் என கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் என அனைவருமே அந்த காலனி இல்லாமல் அந்த வெயிலின் தாக்கத்தில், அதிலும் குறிப்பாக அந்த தார் சாலையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கும் பொழுது பார்ப்பவர்கள் மனதை கலங்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. மாவட்ட நிர்வாகமும் அறநிலையத்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வலுத்திருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.